பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை இந்த குடும்ப விஷயத்தில் நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். எந்த அளவில் எனக்கு இதுக்கு முழுமையாக சொல்ல முடியுமோ தெரியவில்லை. பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படைகள், நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் சில அடிப்படையான விஷயங்களை நான் இந்த இடத்துல சொல்லலாம் என்று நினைக்கிறேன். மார்க்கம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம். முதலாவது அம்சம், சகோதரர்களே, பெண்களுக்கு இஸ்லாம் திருமணத்தில் சொல்லக்கூடிய முதல் உபதேசம் என்ன தெரியுமா? திருமணம் ஏன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது வெளிப்படையாக பேச வேண்டிய விஷயங்கள். திருமணம் ஏன் என்பதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய மார்க்கம் பேசிய சில வசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால், இஸ்லாம் மனித உணர்வுகளை சரியாக வழிகாட்டக்கூடிய மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். என்ன காரணம் என்று சொன்னால், யாரு வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமோ, தங்களுக்குள்ள வெட்கம் இருக்காமல் இருக்க வேண்டுமோ, அவங்க தான் கூட வெட்கப்படுறது. யாரு? கணவன் மனைவி. கணவன் மனைவிட்ட பேச வெட்கம், மனைவி கணவன்கிட்ட பேச வெட்கம். எப்படி கேட்கிறாங்க? அந்நிய பெண்களுக்கு சலாம் சொல்லலாமா? ஆனா சொந்த மனைவிக்கு சலாம் சொல்றது இல்லை. கேள்வி என்ன தெரியுமா? அந்நிய பெண்களுக்கு சலாம் சொல்லலாமா? மனைவியை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் கை குலுக்கி எவ்வளவு காலம் இருக்கும்? அது இல்லை, வெட்கம். ஆனா அந்நிய பெண்களுக்கு சலாம் சொல்லலாமா? அது தூண்டுதல் மனதுக்கு. யாருக்கு வெட்கம்? மனைவிக்கு சலாம் சொல்ற அந்த பழக்கம் என்னது? இல்லை. ஆனால் அந்நிய பெண்களுக்கு சலாம் சொல்லலாம்னு மார்க்க தீர்ப்பு என்ன செய்யறது? கேட்பது. அப்ப என்ன புரிஞ்சு கொள்ளணும் சொன்னால், யாருக்கிடையில் வெட்கம் இருக்கக்கூடாதோ அவர்களுக்கு இடையில வெட்கம் கட்டுவமே இருக்குது. எதையும் வெளிப்படையாக பேசிக் கொள்வதில்லை. எதற்காக அவர்கள் திருமணம் முடித்தார்களோ அந்த என்னது அந்த பேச்சு பொதுவாக அவர்களிடத்தில் இருப்பதே கிடையாது. மதிக்கிறாங்களா? மரியாதை. இந்த நிலைமை ஒரு குடும்பத்தில் நீடிக்கும் என்றால் பிரச்சனை வேறு வடிவத்தில் உருவெடுக்கும். உளவியல் ரீதியாக இன்றைக்கு உளவியல் கருத்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான மார்க்கம் எப்போ அதை சொல்லிட்டு அடிப்படை என்னவென்று தெரியுமா? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த குடும்ப உறவு தொடர்பு இருக்கிறது, அதுதான் நிம்மதியை வெளிப்படையான வாழ்க்கையில் என்ன செய்கிறது? ஏற்படுத்துகிறது. இங்க ஒரு மனிதனுக்கு சரியான நிலை இல்லை என்று சொன்னால் அவனுக்கு தெரியாமலாம் பிரச்சனை வரும். ஏன் பிரச்சனை வருதுன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா வெளிப்படையான பிரச்சனைகள் அவனை என்ன செய்யும்? வந்து கொண்டே இருக்கும் என விஞ்ஞான உளவியல் என்ன செய்கிறது? சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அதனால இஸ்லாம் தெளிவாக பல விஷயங்களை கவனம் எடுக்கிறது. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, மலக்குமார்களுக்கு இதில் என்ன சம்பந்தம் என்று பாருங்க. இதா தஅர் ரஜுலு இம்ரஅத்தஹு இலா ஃபராஷிஹி, கணவன் மனைவியை தன் குடும்ப உறவுக்காக அழைத்து ஃபலம் தஅதிஹி, அவள் வரவில்லை என்று சொன்னால், ஃபபாத கத்பான அலைஹா, அதற்காக வேண்டி கணவன் கோபப்பட்டு தூங்கினான் என்று சொன்னால், மன எரிச்சலில் தூங்கினான் என்று சொன்னால், லஅனத்தஹல் மலாயிகா ஹத்தா துஸ்பிஹ், காலையை அடையும் வரைக்கும் மலக்குமார்கள் சபித்துக் கொண்டிருப்பார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? சபித்துக் கொண்டிருப்பார்கள் என சொன்னார்கள். அப்ப இந்த செய்தியில நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இது புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு வெளிப்படையாக இந்த செய்தியை சொல்கிறார்கள். மலக்குமார் சாபம் செய்வதற்கு இதில் என்ன சப்ஜெக்ட் நினைச்சு பாருங்க. அதை நீங்க நினைச்சு பாருங்க. மலக்குமார்கள் இதில் சாபம் செய்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இதில் அந்த ரெண்டு பேருடைய சந்தோஷம் மட்டும் தங்கவில்லை. பிள்ளைகளுடைய எதிர்காலம், சமூகத்துடைய எதிர்காலம் எல்லாமே என்ன செய்கிறது? அதில் தங்கி இருப்பதனால் தான் இஸ்லாம் அதை சொல்லுகிறது. ஆனால் நீங்க பாருங்க பாப்போம், இந்த விஷயத்தில் வெளிப்படையாக பேசுவதற்கு கணவன் மனைவி ரெடி இல்லை. இதுல ஒரு பூரணமான நிலை இல்லை. இல்லாததனால ஒழுக்க ரீதியான பல பிரச்சனைகள் என்ன செய்கின்றன? தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. மனைவிக்கு பொதுவாகவே இந்த விஷயத்தை வெளிப்படையாக பேச விரும்பாதவர்கள் யார்? பெண்கள். ஓரளவாவது வெளிப்படையாக பேச விரும்புகின்றவன் ஆண். இதுல மனைவியிடத்தில் முதலாவது பேச்சு கொடுக்க வேண்டிய ஆண் தான். ஆணே பேச்சு கொடுக்காம அமைதியா இருந்த வைங்களே, மனைவி அமைதியா தான் என்ன செய்வா? இருப்பார். இவர் என்ன செய்வார்? வேற இடத்துல பேச்சு கொடுத்து கொண்டிருப்பாரு. அந்த மனைவி என்ன செய்வா? வேற இடத்துல பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பார். என்ன நடக்கும்? குடும்ப வாழ்க்கை ஒழுக்க கேட்டிலே போய் என்ன செய்யும்? முடியும். இதை வெளிப்படையாக மனைவிடத்தில் தைரியமாக யார் ஓப்பனாக பேசுகிறார்? உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட மனைவி, ஹலால் என்று வைத்த மனைவி, அப்படி இருக்க பின்னால இந்த விஷயத்தில் வெட்கப்பட்டு யாராவது இருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த குடும்ப வாழ்க்கை என்ன செய்யாது? நீங்க எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கை இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய புரிந்துணர்வு உள்ளவராக இருந்தாலும் சரி, மன நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்காது. உபதேசம் பண்ணுங்கள். உங்களுக்கு இளைஞர்கள் இருந்தால், உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால், அவர்களை திருமணம் முடிக்க போகிறீர்கள் என்றால் வெளிப்படையாக என்ன செய்யுங்கள்? இந்த விஷயங்களை பேசுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக என்ன செய்கிறார்கள்? இந்த விஷயங்களை பேசி இருக்கிறார்கள். இதில் நாம் கட்டுப்பாடு காட்டக்கூடாது. கணவன் மனைவிக்கு மத்தியில் என்ன செய்யக்கூடாது? கட்டுப்பாடு நாம் காட்டக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, வெளிப்படையான வெளி உலகத்தில் தான் நம்ம இதில் கட்டுப்பாடாக இருக்கணும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். ஒரு செய்தியை பாருங்கள். சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க, முறை பெறுகிறார்கள். இது அதாவது திருமிதியில வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதரே, இவர் என்னை சுன்னத்து நோன்பு பிடிக்க விடுறாரு இல்லை, இவர்
சுன்னத்து நோன்புகளை என்ன செய்யறாரு இல்ல, பிடிக்க விடுகிறார் இல்ல. ரெண்டாவது, நான் சுன்னத்து தொழுகை தொழுகிற நேரத்தில், நான் தொழுகிற நேரத்தில் நீண்ட சூரத்துக்குள் ஓதினா வானான்னு சொல்றாரு. நீண்ட சூரத்து ஓதினா வானான்னு சொல்றாரு. சில முறைப்பாடுகளை சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஏன் மனைவி இவ்வளவு மார்க்கப்பட்டோடு இருக்கிற நேரத்தில் இவ்வளவு ஒரு ஒழுக்கமான நேரம் இதெல்லாம் விரும்பணுமப்பா, பாரு மற்ற மனைவிமாரெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு உதாரணம் சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த ஒரு வஹீயின் வழிகாட்டலில் நடக்கக்கூடிய ஒரு மனிதர். வெறுமனே என்னது ஆன்மீக பார்வை மட்டும் ரசூலாங்கிட்ட இருக்கல, இறைவன் இந்த வகையை அடக்கிய ஆன்மீக பார்வை தான் என்ன செஞ்சது இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சஃப்வான் என்ன காரணம் அப்படின்னு. அல்லாஹ்வின் தூதரே, நான் இருக்கிற டைம்ல நோன்பு பிடிக்கிறான், நான் ஒரு இளைஞன், எனக்கு குடும்ப உறவு தேவைப்படுகிறது. இவ ஒரு என்ன செய்ய, இந்த பெண்மணி இந்த மனைவி இந்த மாதிரி நடந்து கொள்றா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் எவருமே நோன்பு பிடிக்க கூடாது, வஸௌஜுஹா ஷாஹித், கணவன் ஊர்ல இருக்கிற நேரத்தில் கணவனுடைய அனுமதி நோன்பு பிடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. கணவன் ஊர்ல இருக்கிற நேரத்தில் கணவனுடைய அனுமதி என்று சுன்னத்து நோன்பு நோக்க கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கம் நினைச்சு பாருங்க பாவம், ஒழுக்கத்துக்கு எப்படி இஸ்லாம் பிரையாரிட்டி கொடுக்குது. இரண்டாவது என்ன சொன்னார்கள், ஓதினா இவ எப்படி ஓதுறான்னா பெரிய பெரிய சூரத்து ஓதுறா, பக்ரா, சூரத்து நிசா, பரலான தொழுகையில் ஒரு அப்படி ஓதுறா. எனக்கு அதை என்ன செய்யலாது, அந்த அளவுக்கு அவ வெயிட் பண்ணி கொண்டிருக்க முடியாது, பேசணும் பழகணும் அப்படி அந்த மாதிரி காரணம் சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சின்ன சூரத்துக்களை ஓதுங்கன்னு சொன்னாங்க. சின்ன சூரத்துக்களை ஓதுங்கள் சொன்னார்கள். யார் காட்டிய வழிகாட்டல் இது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிகாட்டல். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடங்களை என்ன செய்றாங்க, இடங்களை சொல்லி கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். மனைவி சமையலறை வேலையில் இருந்தாலும், அது யாரோட வேலை? மனைவியுடைய வேலை, அவருடைய கடமை அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார். சமையலறை வேலையில் இருந்தாலும் கணவனுடைய அழைப்புக்கு பதிலளிக்கட்டும். அதனால இளைஞர்கள் யாரா எத்தனை வயதுள்ளவர்களாக இருந்தாலும் மனைவிடத்தில் திறந்து பேச பழகுங்கள். வாழ்க்கையுடைய இந்த விஷயத்தை திறந்து பேச பழகுங்கள். பேச பழகாது விட்டால் நிச்சயமாக உங்கள் பார்வைகள் கீழே போகாது, ஒழுக்கம் பாதிக்கும். நீங்கள் வெளிரங்க வாழ்க்கையில் நல்லவர்களாகவும் உள்ரங்க வாழ்க்கையில் கெட்டவர்களாகவும் என்ன செய்வீர்கள், இருப்பீர்கள். இதை தவிர்ப்பதாக இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் வெளிப்படையாக என்ன செய்ய வேண்டும், பேசக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. இது முதல் அம்சம். இந்த விஷயத்தை நான் விரிவாக நிறைய பேச வேண்டும். ஆனாலும் கணவன் மனைவி என்ன செய்ய வேண்டும், இந்த சுருக்கமான நான் சொன்ன உபதேசத்தை நல்ல முறையில் சிந்திச்சு பழகுங்க. சிந்திச்சிங்க என்று சொன்னால், இந்த விஷயத்தில் ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால், வெளிப்படையாக பேச ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் நிறைய தீர்வுகள் உருவாகும் என்பது முதல் அம்சம். இது குறிப்பாக மனைவிக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயம். யாருக்கு? மனைவிமார்களுக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயம். காரணம், தனக்கு எந்த விதமே உறவு இல்லாத ஒருவர் விவாகரத்து பண்ணினா அந்த பெண்மணி யாரோ நீங்க யாரோ, அப்படி இருக்கிற நேரத்தில் கஷ்டப்பட்டு உழைத்து செலவழிக்கிறான்னு சொன்னா என்ன காரணமாக? அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய இந்த அடிப்படை காரணம் தான் அது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைகளை வெளிப்படையாக என்ன செய்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி உரையில சொல்லி காட்டுகிற நேரத்தை என்ன சொல்றாங்க என்று சொன்னால், அவர்கள் அழைத்தால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். இறுதி உரையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது முதல் அம்சமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். குறிப்பாக வெளிப்படையாக பேச பழகுங்கள் மனைவிமாரோடு. அதில் வெட்கம் காட்ட வேண்டாம். அதில் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்கிறது, வெற்றி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.